குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதிமேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 26/2/2026 வியாழக்கிழமை. இன்றைக்கி விஸ்வாவசு வருடத்திலே மாசி மாதத்திலே 14ஆம் நாள். இந்த நாளிலே நவமி திதி அப்படிங்கிறது காலையில் 3:06 வரைக்கும் இருக்கும். பின்பு தசமி திதி வந்துவிடும். இன்றைய நட்சத்திரத்தின் பேர் மிருகசிரீஷம்னு பேர். மாலை வேலை 12:34 வரைக்கும் இருக்கக்கூடியது. பின்பு திருவாதிரை என்கிற நட்சத்திரம் வந்துவிடும். இந்த மிருகசீரிஷம் என்ற நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் எங்கே இருக்குன்னா விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரமான துலா ராசி மற்றும் விருச்சிக ராசி இங்கே இருக்கும். இந்த தசமி திதி ரொம்ப தெய்வங்களை வழிபடுறதுக்கு ரொம்ப நல்ல நாள். குறிப்பாகவே இன்றைக்கி குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. எவ்வளவு தூரம் நம்ம சித்தர் வழிபாடு குரு வழிபாடு இதெல்லாம் செய்கிறோமோ அவ்வளவுக்குள்ள நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் பிரகஸ்பதி அப்படின்னு நம்மளுடைய நவக்கிரகங்களிலே இருக்கக்கூடிய குருவை வணங்குவதோ சிவஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளில் காலையில் நல்ல நேரம் 10:30லேருந்து 11:30 மணி வரைக்கும், மாலையில் அதுபோல் நல்ல நேரம் 6:30லேருந்து 7:30 வரைக்கும், ராகு காலம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை, யமகண்டம் 6லேருந்து 7:30 வரை, குளிகை நேரம் 9லேருந்து 10:30 மணி வரை. வார சூலம் அப்படின்னா தெற்கு பக்கம் தைலம் பரிகாரம். இந்த கும்ப ராசிக்குள்ளர சூரியனின் இருப்பு நாழிகை 2 நாழி 41 வினாழிகள் இருப்பார். சூரியனின் உதய நேரம் 6:29 உதயமாவார். இன்றைய நாளிலே சமநோக்கு நாள் சொல்லுவோம். எதையுமே நம்ம ஈக்குவலாக பார்க்கக்கூடிய நட்சத்திரமான மிருகசிரேஷமாக இருக்கிறது. இரட்டை மனதுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டதில் இருக்குது. இன்றைக்கு பிரீத்தி என்கிற நாமம் தைத்துளை என்கிற கரணமும் உண்டு. இந்த பிரீத்தி அப்படின்னாக்கா சந்தோஷத்தை கொடுக்கும். எதையுமே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட விஷயங்கள். வாசனாதி திரவியங்கள் சென்ட்டு பர்ஃப்யூம்ஸ்லாம் வாங்கிறது அதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். புதுசாக ஜுவல் வாங்கணுன்னா இன்றைக்கி வாங்கலாம், அதையும் பண்ணிக்கலாம். பேங்க்கில் கொண்டு பணம் போடணும்னு எதனா நல்ல நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வங்கி கணக்கை துவங்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிலாம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். அதே மாதிரி மற்றவர்களை கவர்ந்து இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். முக்கியமாக இந்த கவர்மெண்ட் ஜாபெல்லாம் அப்ளை பண்ணணும், வேலைக்கு போடணும் அப்படின்னு இருக்கிற நண்பர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாள். அதை தாராளமாக பண்ணலாம். மொத்தத்தில் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இருக்கோ அத்தனையும் இன்றைக்கி பண்ணி பாருங்கள், எல்லாம் நல்லதாக நடக்கும். அதுபோல் இன்றைக்கி தைத்துளை அப்படிங்கிற கரணம். தைத்துளை கரணம் எப்போவுமே சமாதானம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும், வியாபாரத்தை தொடங்கிறதுக்கு யூஸ் ஆகும். குளம் கிணறு போன்றதெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் ஆரம்பத்துக்கு இன்றைக்கி யூஸ் ஆகும். இன்றைய நாளினுடைய தசமி திதி. தசமி திதி இந்த ஹெல்த் ரிலேட்டடான கான்சன்ட்ரேஷனாக நிறைய பண்ணலாம். மங்களகரமான காரியங்கள் பண்ணலாம், பிரயாணம் பண்ணலாம். புதுசாக வீடு வாங்கியிருந்தீங்கன்னா வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணலாம். எந்த விதமான ஜல சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நீ பண்ணால் ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த இன்டர்வியூலாம் இன்றைக்கி அட்டன் பண்ணால் நல்லா ஜெயிக்கலாம். அதெல்லாம் நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை கொடுக்கும். மிருகசிரீஷம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் தேவதா பிரதிஷ்டை பண்ணுறது, சீமந்தம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி புதுசாக பேர் வைக்கிறோம், குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறோன்னா இன்றைக்கி வைக்கலாம். காது குத்தலாம், பூணூல் போட்டுக்கிறது அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு, அதையும் பண்ணலாம். விவாகம் செய்யலாம். புதுசாக எதனா தானியங்கள்லாம் வாங்கிறது தான் வாங்கலாம். இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய இந்த நாளில் இந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்த மிருகசிரீஷம் அப்படிங்கிறதுனால மருந்து முதல்ல நான் இப்போ டாக்டருக்கு போயிட்டு வந்திருக்கேன், மாந்து சாப்பிட்ற நல்ல நேரம் கொடுங்கன்னா இன்றைக்கி நல்ல நாள். இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா அந்த வியாதிக்கான மருந்து கரெக்டாக உடம்புக்கு செட் ஆகி உடம்பு க்யூர் ஆகிடும் அப்படின்ட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 26ஆம் தேதி பிப்ரவரி அப்படிங்கிறதுல கோச்சாரம் பார்க்கும்போது சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், ராகு இந்த 5 கிரகங்களும் கும்பராசிக்குள்ளே உட்காருது. சனி மீன ராசியில் இருக்கிறாரு. குரு வக்கரகதியில் மிதுன ராசியில் சந்திரனோட உட்காந்துருக்கிறாரு. கேது சிம்ம ராசியில் உட்காந்துருக்காரு. இந்த செவ்வாயானவர்
இந்த கும்பராசிங்கிற சனியோடைய ராசிக்குள்ளே இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு இந்த கால் முட்டி வலி கால் வலி அப்படிங்கிறது இப்போ தொடர்ந்து நிறைய கேள்விப்படுறோம். இதெல்லாம் இந்த ரீசன் தான். அதுபோல் எதுவுமே பிடிப்பில்லாமல் எல்லா ராசிக்காரர்களுமே மொத்தமாகவே இருக்கிறோம். அதுக்கும் இதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? இது முக்கியமாக குரு வக்ரகதியில், அதுவும் இந்த உபஜயஸ்தானங்கிற 3ஆம் இடத்துல காலபுருஷத்துக்கு இருக்குது. அங்கே இருக்கிறதுனால எல்லாருக்கும் மனசில் ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு குழப்பம், எதையானு ஒரு நோக்கி ஓடுறோம், ஆனால் என்ன கோல்னு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற சீனாரியோ இருக்குங்கிறத தெரிஞ்சுப்போம். அப்போது ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பார்க்கலாம். வாருங்கள், தொடர்ந்து காண்போம். வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்துல துயரத்தையும் கொஞ்சம் மன அழுத்தத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிற குரு பகவானுடன் சேர்கிற 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்குரிய சந்திரன். அப்போது இன்றைக்கி மனசில் சந்தோஷங்கள்லாம் வரும். இந்த 3ஆம் இட சந்திரன் அப்படிங்கிறது பண வரவை கொடுப்பார். அதனால் இன்றைக்கி லாபம் உண்டு. அப்போ மனசில் லாபம் வந்துருச்சுனாலே சந்தோஷம் வந்துடும் இல்லையா? அதுபோல் வெற்றி என்கிற லாபஸ்தானத்துக்குள்ளே 5 கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதில் உங்கள் ராசிநாதனும் இருக்கிறார். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல நாள். இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு திறம்பட மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போது. அதனால் இன்றைக்கி நிறைய காரியங்கள் நல்ல விஷயங்கள் செய்வீர்கள். அதனால் இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 4 இந்த நம்பரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுபோல் இன்றைக்கி எவ்வளோ தூரம் குரு வழிபாடு செய்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைய நாளில் நீங்கள் ஸ்திரமான ஆசாமி. உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு சந்திர யோகம் அப்படிங்கிற யோகம் நடக்க போகுது இன்றைக்கி. அப்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுக்க போகுதுன்னாக்க, வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு, அதனால் நன்மைகள் பலதும் கொடுப்போம். தன் பார்வையாலே தொழில் சாணத்தை பார்ப்பதனால, நார்மலாக தொழிலை பார்த்துட்டார் அப்படின்னாலே பிரயாணங்களும் நிறைய அலைச்சல்களும் இருந்தாலும் லாபத்தை பெற்றுத்தரும். இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய இன்டர்வியூ, நீங்கள் போகக்கூடிய காரியங்கள், இது எல்லாமே நல்ல சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி காலையில் சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் இன்றைய நாளை துவங்குங்கள். முதல்ல குருவை வந்தனம் செய்துவிட்டு மற்ற எல்லாம் செய்யுங்க. குரு வணக்கம் தான் முக்கியம். அப்படி மனதையே உங்களுடைய ஆசிரியரோ இல்லை உங்களுடைய தெய்வங்களையோ வணங்கி இன்றைய காரியங்களை தொடங்குங்கள். நல்ல விஷயங்கள் நடக்கும். 5, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே. இன்றைக்கு 2ஆம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்றார். சந்திரன்றது மனசு நம்மக்கிட்ட அப்படி மண்டையில் அப்படி வந்து உட்கார்ந்தோன்னா குழுன்னு ஆகிடும். குளுமைக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். அதுவும் விரிவாக்கம் கொண்ட இந்த குருவுடன் சேருவதனால மனதில் அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸான மூடு வரும். இன்றைக்கி சாந்தமான விஷயங்கள் நிறைய செய்வீங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு திருப்தியாக உடல் ஆரோக்கியத்தினை பற்றிய எண்ணங்கள், இன்றைக்கி அந்த எண்ணங்கள் தசமி என்கிற திசையினாலேயும் வரும். உங்களுடைய ராசியில் குருச்சந்திர யோகத்தினாலையும் வரும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளை அமைவதற்கு குருவை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் 12ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கிறார். குருவுடன் சேர்ந்த காரணத்தினாலும் குரு இப்போ வக்கரகதி 11ஆம் தேதி மார்ச்சில் முடிஞ்சு திரும்பி உங்கள் ராசிக்குள்ளே தான் வரப்போகிறார். இந்த ஒரு காரணத்தினாலேயும் இன்றைய நாளிலே பூர்வ புண்ணியஸ்தானமான கும்பராசியை பார்க்கக்கூடிய குருவினாலே உங்களுக்கு பலவிதமான முயற்சிகளுக்கான ஆன்சர்ஸ் இன்னைக்கு கிடைக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆன்சர். பதவி உயர்வுகள் கேட்கணும் சார், எனக்கு இன்சென்டிவ்ஸ் எல்லாம் சரியாக வரல, ஹைக்கு கேட்கணும் அப்படின்னா இன்றைக்கி ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல நியூஸ் உண்டு. அதே மாதிரி யாருன்னா பிரமுகர்களெல்லாம் பார்க்க வேண்டிய மீடியாஸ் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி தாராளமாக அப்ரோச் பண்ணுங்கள். செலிப்ரிட்டி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவாங்க. அதனால் உங்களுக்கு நல்லதொரு
நாள் இன்று 4-5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற கேது ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே லாபஸ்தானமான மிதுன ராசியில் சூரியன் வக்கரகதியில் இருக்கும்போது குரு வக்கரகதியில் இருக்கும்போது சந்திரன் உள்ளே சேர்கிறார். இந்த சந்திரனுடைய தொடர்பு அப்படிங்கும்போது பாசம் அப்படின்னு சொல்லுவோம், தாய் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல 5 கிரகங்கள் சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இன்றைக்கி நிறைய நடக்கும். அப்போது மனசில் சந்தோஷங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிரக்கூடிய நல்ல அன்பான வார்த்தைகள் இதெல்லாம் இருக்கும். அதனால் இன்றைக்கி சந்தோஷமான நாள். 4-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி குருவை வந்தனம் செய்ய உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளில் தொழில் ஸ்தானத்துக்குள்ளற மிதுன ராசியில் குரு வக்கரகத்தில் இருக்கக்கூடிய நாளில் லாபத்துக்குரிய சந்திரனோடு சேருகிறார். இப்போ லாபம் சேர்ந்துடுச்சு, புத்திசாலித்தனமாக இன்றைக்கி பயன்படுத்திக்கணும். ஏன்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களை நேராக திக்பலம் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டம் இது. நீங்கள் குரு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த யோகம் அமைகிறது. அதனால் இன்றைக்கி கால்குலேட்டிவாக இருந்தீங்கன்னா சந்தோஷமான நிறைய ரீப்பிங்ஸ் உங்களுக்கு உண்டு. முக்கியமாக இந்த பேங்க்கில் எல்லாம் போய் பணம் போடுறது தான் இன்றைக்கி தாராளம் போட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். 4-8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற குருவினாலும் இன்றைய நாளிலே தொழிலுக்குரியவரான இந்த சந்திர பகவான் கூட்டாக அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்றார். அப்போது உங்களுக்கு எவ்வளவு தூரம் சந்தோஷம் கிடைக்கும்னா இன்றைக்கி சுகமாக இருக்கும், எல்லா பெனிஃபிட்டும் இருக்கும். இந்த கோயில் குளம்லாம் போகிறது, அப்புறம் உறவுக்காரங்களெல்லாம் பார்க்குறது, விழாக்கள் எல்லாம் பங்கேற்கிறது, முக்கியமாக நீங்கள் தலைமை தாங்கி கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தையும் சுகத்தையும் தரப்போகிறது. அப்படிங்கிறதும் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் ரொட்டீன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுவீங்க. இன்றைக்கி உங்களால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். முருகனை குருவாய் நினைத்து வழிபடுதல் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு இல்லையா? அப்படி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் என்று முருகனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு அந்த சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. இருந்தாலும் மற்றவர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சிக்கிறது தான் இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம். எவ்வளோ தூரம் நீங்கள் அன்போடு பழகுவீர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்கள்கிட்ட யாருன்னா உங்களோட உறவுகார மாதிரி அமைஞ்சிட்டான்னு வச்சுங்களேன், அவங்கள உங்கள் தோளில் தூக்கிட்டு நீங்கள் சுற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஆசாமி. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி பல விதத்தில் நல்ல பலன்கள் உண்டு அப்படிங்கிறது தான் இருக்குது. சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் ஸ்லிப் ஆஃப் டங்கு இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. லூஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துடுங்க. மறதி இருக்காமல் வாய்ப்பு பார்த்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 வாட்டி செக் பண்ணி ஒரு காரியத்தை செஞ்சுருங்க அப்படிங்கிற காஷன் மட்டும் போதும். மற்றபடி இந்த நாளைக்கு உங்களுக்கான திருப்தியை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். குருவையோ சித்தர் வழிபாட்டையோ இன்றைக்கி தொடர்ந்து செய்யுங்க. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, குரு சந்திர யோகம் அப்படிங்கிற யோகத்தை இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் பல விதத்தில் வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டியாக அமையக்கூடிய ஆசாமிகள் கிடைப்பாங்க. நம்ம போட்டி இருந்தால் தான் நம்ம முன்னேற முடியும் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி எந்த வித போட்டியிலையுமே நம்ம கலந்து கொண்டு அதை முன்னுக்கு அந்த ஃபஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு அந்த வெற்றியை
கைப்பற்றி கொள்ளுதல் அப்படிங்கும் போல அப்போ போட்டியும் நமக்கு முக்கியமானதாகிறது. இன்றைய நாள் அந்த மாதிரி நாள் தான். அதனால் கொஞ்சம் இந்த எக்ஸசைசஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்துல 5 கிரகங்கள் ஒன்றாக இருப்பதும் உங்கள் முயற்சிக்கான விஷயத்தை எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அதனால் இன்றைக்கி நல்ல சந்தோஷமான நாளாய் அமையும். 7-3 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கையுடன் இருக்கக்கூடிய நாளிலே 6ஆம் இடம் என்கிற ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற சத்ருஸ்தானத்துக்குள்ளர குரு பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது சந்திரன் சேருகிறார். மனோகாரகர், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்காரர். அப்படி 7ஆம் இடத்துக்காரர் அங்கே அமர்வதனால அதுவும் வெற்றி அப்படிங்கிறதும் தேர்வு அப்படிங்கிற இடத்துலையும் அந்த இடத்துல முன்னேற்றத்தை பற்றிய யோசனைகள் நிறையா இருக்கும். அதனால் மனசை இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்கிற காரியங்களையும் வச்சு நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய நடக்கும். இன்றைக்கி முக்கியமாக முக்கியஸ்தர்களெல்லாம் பார்க்க போகும்போது கொஞ்சம் அமைதியாக அதை பற்றி ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு போங்க. டெஃபினட்டாக உங்களுக்கான நல்ல நாள் துவங்கி விட்டது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர 5 கிரக சேர்க்கை. எல்லாருமே நம்ம சூப்பர் டூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், இன்றையிலேருந்து புதன் வக்கரம் அப்படிங்கிறதும் அதனுடன் சேர்ந்த ராகு அப்படிங்கிற கிரக சேர்க்கையின் போது 5ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்திற்குள்ளரே குரு வக்கரமாக இருந்து பார்க்கிறாரு உங்கள் ராசியை. அதோடு சேர்ந்து இன்றைக்கி மனோகாரகனான இந்த சந்திர பகவான் இருக்கிறார். மனோகாரகனான சந்திர பகவான் 6க்குரியவன். 6ஆம் இடம்ன்றது ரோக சத்ருன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவர் அங்கே உட்கார்றதுனால உங்களுக்கு பல விதத்திலும் நிறைய புதிய ஐடியாஸ்லாம் கிடைக்கும். இந்த ஐடியாஸ்னால தொழிலிலே புதிய விருத்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல நாள். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியங்கள் பலதும் செய்யக்கூடிய உகந்த நாள் இன்று. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. இன்றைக்கு 4ஆம் இடம் என்கிற மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடத்துலையும் தாய் என்கிற ஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானோடு சேர்ந்த குரு உங்கள் ராசிநாதன் இந்த விஷயத்தில் 12ஆம் இடத்தை இந்த குரு பார்க்கிறார் வக்கரகதியோடு இருந்து. அங்கே 5 கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது. உங்களுக்கு இன்றைக்கி பல விதத்திலும் புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். குழப்பம்னு சொல்லலாம். இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா, வண்டியில் போனாமல் லெஃப்ட்டுன்னுவோம், அப்புறம் இன்னும் இல்லை ரைட்டுன்னு திரும்புவோம். அப்படி இடகுடமான ஒரு டேர்னிங்லாம் இருக்கும் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக காலையிலேயே கொஞ்சம் மெடிடேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாளை துவங்குங்க. அதனால் வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும். முக்கியமாக வார்த்தைகள் எல்லாம் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது அதிகப்படியான காஷனோடு இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். 5-6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.